அனைவருக்கும் வணக்கம். Vivo Z1 Pro ஒரு பாப்புலரான மிட்-ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் போன் Vivo தரப்புலேருந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய சக்சஸர் வெர்ஷன் எப்போ வரும்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க. ஆமாங்க, Vivo Z1 Proவோட சக்சஸர் Vivo Z1X வர்ற செப்டம்பர் 6ஆம் தேதி இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. இதுக்காக ஒரு டெடிகேட்டட் பேஜும் ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ Vivo Z1 Proவோட சக்சஸர் Vivo Z1X செப்டம்பர் 6 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் Vivo Z1 Proலேருந்து Vivo Z1Xல என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. விவோவோட Z சீரிஸ் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. Vivo Z1 Proவோட லான்ச்சுக்கு அப்புறம் Vivo Z1 Proவோட சக்சஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1Xும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. மெயினாக லுக் வைஸ் அதுவும் வந்து ட்ரிபிள் ரேர் கேமராஸோட தான் லான்ச் ஆகுது. ஓவரால் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1Xும் வந்து Vivo Z1 Pro மாதிரி பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் வருது. ஆமாங்க, பாலிகார்பனேட் பேக் பேனல், ஆனால் ரொம்பவே கிளாஸியாக கிரேடியன்ட் ஃபினிஷில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. Vivo Z1 Proவில் கொடுத்த மாதிரியே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோட வரப்போது. அது Vivo Z1 Pro வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சில் வந்தது. ஸோ இங்கே வந்து இன்டிஸ்பிளே கேமரா கிடையாது, உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் தான் உங்களுக்கு கேமரா கொடுக்க போகிறாங்க. ஸோ Vivo Z1Xோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Proல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் பேக் பேனலில் வந்து Vivo Z1Xல உங்களுக்கு ரேர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஏன்னா இது வந்து 6.38 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் லான்ச் ஆக போகுது. அதுவும் ஃப்ளாஷ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இது வந்து ஏற்கனவே Vivo S1ல அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அதே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ விவோவோடது எப்போவுமே ரொம்ப குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro வந்து உங்களுக்கு 6.53 இன்ச்சஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 6.38 இன்ச் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே சைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் சூப்பர் AMOLED அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரொம்பவே வைப்ரண்ட் அண்ட் கிளாரிட்டி டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். அதே Vivo Z1 Pro வந்து உங்களுக்கு IPS LCDல தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக Vivo Z1 Proவோட இதில் பெட்டராக தான் இருக்கும். அடுத்ததாக Vivo Z1Xோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து Snapdragon 712 AI சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் சில தரப்புல இருந்து Snapdragon 730ல இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ லான்ச்க்கு அப்புறம் தான் தெரியும் இது Snapdragon 712ல லான்ச் ஆகுமா இல்லை 730ல லான்ச் ஆகுமான்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Vivo Z1X வந்து உங்களுக்கு 712ல வேணுமா இல்லை 730ல வேணுமா? தவறாம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இதுவும் வந்து Android 9 Pie Fun Touch OSல தான் லான்ச் ஆகும். Vivo Z1Xோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4500 mAhல லான்ச் ஆகலாம். சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால பேட்டரி எஃபிஷியன்சி ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு 5000ஓட 4500 இருந்தாலே இது பெட்டராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் 22 வாட் Vivo ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சார்ஜிங் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதோட இது டைப் சி போர்ட்டோட உங்களுக்கு வருது. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் எஃபிஷியன்சி வந்து Vivo Z1 Proவோட ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் அடுத்ததாக Vivo Z1Xோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரிபிள் ரேர் கேமராஸோட தான் வருது. ஆனால் பிரைமரி சென்சார் வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. மற்ற சென்சார்ஸ் எல்லாம் அதாவது அல்ட்ராவைட் வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சல், டெப்த் சென்சாருக்கு வந்து 2 மெகா பிக்சல் இருக்கும். 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படிங்கிறதுனால பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து Vivo Z1 Proல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே 32 மெகா பிக்சலில் தான் இதுவும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Vivo Z1Xோட மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டோட தான் இதுவும் லான்ச் ஆகும். ஸோ Vivo Z1X ஓவராலாக பார்த்தா சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல், ஃப்ளாஷ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அதோட டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக Vivo Z1 Proலேருந்து நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் நாச்சும் கொடுத்திருந்தா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும். ஸோ Vivo Z1X வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கிட்டத்தட்ட 18,000லேருந்து 20,000த்தில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ Vivo Z1X எந்த ப்ரைஸில் லான்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.